இந்த சாப்டர் 12ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சாப்டர் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் உடைய பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென் பாத்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபைட் பேங்கிங் சர்வீஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யூசஸ் ஆஃப் டெபிட் கிரெடிட் ஸ்மார்ட் கார்டுடைய யூசஸ் பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வேல்யூபிளான சர்வீஸ், நிறைய வேல்யூபிளான சர்வீஸ் வந்து ரெண்டர் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிரைமரியான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, லோன்ஸ் கொடுப்பாங்க, கிராண்ட் பண்ணுவாங்க, அட்வான்சஸாகவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் வந்து கிரியேஷன் வந்து இதெல்லாமே வந்து கமர்ஷியல் பேங்க்ஸோடைய 3 வந்து பிரைமரி ஃபங்க்ஷனா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது அக்செப்டிங் டெபாசிட்ஸ். பேசிக் டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃபர்ட் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. In these days, bank compete with each other to attract the customer by adding facilities to this deposit account. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராட்லி டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் வந்து டிமாண்ட் டெபாசிட்டாகவும் டைம் டெபாசிட்டாகவும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இல்லை டிமாண்ட் டெபாசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த டெபாசிட் வந்து ரீபே பண்ணணும். ஓகேங்களா. அந்த டிமாண்ட் ஆஃப் எனி டே, எந்த டேல டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த டேல வந்து ரீபே பண்ணணும். திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சேவிங் டெபாசிட் அண்ட் கரண்ட் டெபாசிட். இந்த டிமாண்ட் டெபாசிட்ல வந்து சேவிங்ஸ் டெபாசிட்டும் கரண்ட் டெபாசிட்டும் இருக்கும். ஓகேங்களா. சேவிங்ஸ் டெபாசிட் அப்படிங்கிறதுனா ஜென்ரல் பப்ளிக் டெபாசிட் தான். ஓகேங்களா. they are savings into this account. This account can be opened in one individual's name or more than one name. ஒருத்தர் பேர்ல இல்ல அதுக்கு மேற்பட்ட பேர்ல வந்து ஓபன் பண்ணலாம் சேவிங்ஸ் டெபாசிட். ஓகேங்களா. அடுத்து வந்து செக்ஷன் 25 கம்பெனிஸ் ஆல்சோ கேன் ஓபன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கம்பெனிஸ் ஆல்சோ வந்து ஓபன் பண்ணலாம். பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு ஓபன் த சேவிங்ஸ் அக்கௌண்ட். பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் வந்து அப்படி பண்ண முடியாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலௌட் ஆன் திஸ் டெபாசிட் இஸ் லோயர் தேன் த ஃபிக்ஸ்டு டெபாசிட். வைக்கிற வட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் இஸ் பேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அமௌண்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் த அமௌண்ட் ரிமைன்ஸ் கிரெடிட்டட் இன் த அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ், ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அந்த அமௌண்ட் ரிமைன்ஸ் கிரெடிட்டட் இந்த அக்கௌண்ட், இது எல்லாத்தையும் வச்சு வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டிசைட் பண்றாங்க. பேங்க் ப்ரொவைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் லைக் செக் புக் கொடுப்பாங்க, ஏடிஎம் கார்டு எல்லாமே. இல்லை there is a limit on number of ATM cards withdrawal from other bank ATMs only. ஓகேங்களா. அப்போ அதில் வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் ATM cards withdrawals from other bank ATMs only. ஓகேங்களா. இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸும் இருக்கு. இல்லை மினிமம் பேலன்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க டெபாசிட் அக்கௌண்ட். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பியாண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செக் புக் இஸ் அவைலபிள் ஃபார் அ ஃபீ. ஸோ செக் புக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவைலபிளா இருக்கும். நாமினேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சேலரி அக்கௌண்ட் இஸ் டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் ஆஃபர் டு த சேலரிட் எம்ப்ளாய்டு இன் விச் ஜீரோ பேலன்ஸ் இஸ் பெர்மிட்டட். சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. அது வந்து சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது பண்ணுவாங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் வந்து பெர்மிட் பண்ணியிருப்பாங்க. அது கூட பெர்மிஷன் இருக்கு. சம் பேங்க் ஆஃபர்ஸ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் ஒரு சில பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அண்ட் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஃபார் லாங் பீரியட் வில் பிகம் டார்மெண்ட் அக்கௌண்டா ஆயிடும். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். அடுத்தது வந்து கரண்ட் டெபாசிட் பத்தி பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து எந்த பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இண்டிவிஜுவல்னாலையும் ஓபன் பண்ண முடியும் கரண்ட் டெபாசிட். ஓகேங்களா. ஹையர் மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சிருக்கணும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா பெனாலிட்டியா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஃபார் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட். ஸோ எந்த மாதிரியான நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஃபார் த பேலன்ஸ். ஸோ வட்டி அப்படின்றது வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இஸ் பெய்டு. ஓகேங்களா. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஃபார் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா. கரண்ட் டெபாசிட்ல இருக்கிற இதுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இது கிடையாது. ஓகேங்களா. சம் பேங்க்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஆஃபரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் தீஸ் அக்கௌண்ட் பேலன்சஸ். இப்போ வந்து மற்ற சில பேலன்சஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இந்த அக்கௌண்ட் பேலன்சஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. பேங்க்ஸ் மே கலெக்ட் பேங்க் சார்ஜஸ் ஆன் திஸ் அக்கௌண்ட்.
overdraft facility is available to current account customers. Overdraft facility, அதாவது ஷார்ட் டேர்ம் அன்செக்யூர்ட் லோனும் கொடுப்பாங்க. ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. There is no limitations on deposit of checks or withdrawal from this account. ஸோ எந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. டெபாசிட் ஆஃப் செக்ஸ் ஆர் withdrawals from this அக்கௌண்ட்டுக்காக எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் கிடையாது. கிரெடிட் worthiness of current account business customers are shared among the banks. மற்ற பேங்க்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. லைக் பிஸ்னஸோடைய கிரெடிட் வர்த்தினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து டைம் டெபாசிட். They include fixed deposit and recurring deposit which are repayable for a period. ரீபே பண்ணணும். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, certain amount is deposited for a fixed period for a fixed rate of interest. ஒரு ஃபிக்ஸ்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு பீரியட்க்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. எஃப்டிஆர் அப்படிங்கிறது வந்து இஸ் கிவன் டு த டெபாசிட்டர். டெபாசிட்டருக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்டை வந்து கொடுத்துருவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹையர் தேன் சேவிங் அக்கௌண்ட். சேவிங் அக்கௌண்ட்டை விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையராக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா the principal along with the interest for the fixed period is paid. ஸோ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி டேட்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரின்சிபல் அதோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு பெய்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர் கேன் அப்டைன் லோன் பை டெபாசிட்டிங் எஃப்டிஆர். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்டை வந்து கொடுக்க கஸ்டமர் கேன் அப்டைன் லோன் பை டெபாசிட்டிங் எஃப்டிஆர் டெபாசிட் பண்ணி லோன் வந்து வாங்கலாம். Premature withdrawal of cash is also allowed for the payment of penal charges and it carries no interest. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. Partial withdrawal is also allowed. So premature withdrawal of cash is allowed தான் for payment of penal charges and it carries no interest. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பார்ஷியல் வித்ட்ராவலும் அலோவ் பண்றாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட் பீரியட் வந்து 1 monthல இருந்து 1 year வரைக்கும் 10 year வரைக்கும் வந்து அலௌட். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்து டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். Certain sum is deposited into the account every month for 1 year or 5 years or agreed period. அதுதான் வந்து ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் மோர் தேன் சேவிங்ஸ் டெபாசிட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் தேன் சேவிங்ஸ் டெபாசிட்டை விட ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்டட் அமௌண்ட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் டு த கஸ்டமர் திருப்பி கொடுத்துருவாங்க. ப்ரீமெச்சூர் க்ளோசிங்கை வந்து அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? வித் சார்ஜ் ஆர் டிடக்ஷனோட. இட் இஸ் ஐடியல் ஃபார் த பர்சன்ஸ் ஹேவிங் ரெகுலர் இன்கம் டு சேவ் ஆர் ரிசீவ் அ லம்சம். ஓகேங்களா? ரெகுலரா இன்கம் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் பண்ணலாம். எனி இன்ஸ்டிடியூஷன் கேன் ஓப்பன் ஆர்டி அக்கௌண்ட். எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். மைனர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். லோன் அகெயின்ஸ்ட் திஸ் டெபாசிட் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் பை சம் பேங்க். லோனும் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். KYC na know your customer. It is a general rule to be allowed by the banks to get the information regarding the identity and address of the consumer. This rule helps to ensure that bank services are not misused. Know your customer process is to be completed while opening the accounts. Okay, know your customer process வந்து account open பண்ணும்போது complete பண்ணிருக்கணும். The details should be updated periodically, update பண்ணிட்டே இருக்கணும். Person willing to open a bank account should submit a proof of identity and proof of address together with a recent photograph ஓட கொடுக்கணும். இல்ல 6 documents have been notified by the government of India as officially valid document OBD அப்படின்னு சொல்றாங்க for a proof of identity. 6 documents வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபை பண்ணியிருக்கிறபடி அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியா கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னென்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து UDI, எம்என்ரேகா, ஜாப் கார்டு இது எல்லாமே கூட வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஜாப் த பர்சன் ஷுட் சப்மிட் எனி ஒன் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட் as a proof of identity. ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். Such documents also contain his or her address details. அது இருக்கணும். It will be accepted as a proof of address. வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. If not, then another officially valid document which contains address details need to be submit பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது granting loans and advances. Second primary functions of commercial bank is lending money in order to earn interest income. Bank provides specific sum as loan which are repayable along with interest. அடுத்து வந்து granting loans and advances. அடுத்த ஃபங்க்ஷன் செகண்ட் ஆன பிரைமரி ஃபங்க்ஷன் கமர்ஷியல் பேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணியை லெண்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இன்கமா ஏர்ன் பண்றதுக்காக. பேங்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் சம்மை வந்து லோனா கொடுக்குறாங்க விச் ஆர் ரீபேயபிள். திருப்பி வந்து இன்ட்ரெஸ்டோட கட்டுவாங்க. ஓகேங்களா? அப்போ the demand loan should be repaid whenever demanded. ஸோ அந்த டிமாண்ட் லோன் அப்படிங்கிறது வந்து ரீபே பண்ணுவாங்க whenever டிமாண்ட் பண்ணும்போது. எப்பெல்லாம் டிமாண்ட் பண்றாங்களோ அப்போ வந்து கட்டி ஆகணும். The term loans can be repaid after the agreed period. டேர்ம் லோன்ஸும் அதே மாதிரி. Advances are credit facilities provided for a short period to the business community.
but both terms are used in the interchangeably. அடுத்து advances. Overdraft. It is a credit facility extended mostly to current accounts holding business community customers. It is an arrangement reached between the banker and the credit-worthy customers. Such customers are allowed to overdraw up to a certain amount, usually for a 3-month period. It may be extended for further periods. Only on withdrawal, the amount of credit interest is charged and not on the maximum limit allowed. It is an unsecured credit. Okay, so secured overdraft அப்படிங்கிறது கிரெடிட் ஃபெசிலிட்டி மோஸ்ட்லி வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டிங் பிசினஸ் கம்யூனிட்டி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ரீச் பிட்வீன் த பேங்கர் அந்த கிரெடிட் வர்த்தி கஸ்டமர். பேங்கருக்கும் கிரெடிட் வர்த்தி கஸ்டமருக்கும் இடையில நடக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட். இந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலௌட் டு ஓவர்ட்ரா அப் டு வந்து சர்டன் அமௌண்ட் வந்து யூஸ்வலி வந்து 3 மாசம் பீரியடுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர்ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் when there is no balance money in the account, it can be extended for a further period. இது வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். only on withdrawal when amount of credit interest is charged and not on the maximum limit allowed. It is an unsecured credit னு சொல்றாங்க. Secured overdraft against the security of financial instrument is also provided by some bank. It is repayable on demand. demand இருக்கும்போது ரீபே பண்ணணும். அடுத்து வந்து cash credit. It is a secured credit facility given mostly to the business institutions. The cash credit அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. Stock in hand, raw material, other tangible assets are provided as collateral. மற்றதெல்லாம் வந்து stock in hand, raw materials, other tangible assets எல்லாம் வந்து collateral வந்து வைக்கலாம். ஓகேங்களா, certain sum is allowed as a credit for short period. Short periodக்கு certain sum வந்து credit வந்து கொடுப்பாங்க. Interest is payable on an actual amount withdrawn, not on the entire credit facility. ஓகேங்களா, ஸோ த இன்ட்ரெஸ்ட் வந்து பே ஆன் ஆக்சுவல் அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும் வித்ட்ரான் அண்ட் நாட் ஆன் த என்டையர் கிரெடிட் ஃபெசிலிட்டி. இட் இஸ் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் பண்ணும்போது ரீபே பண்ணி ஆகும். அடுத்தது டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். பிசினஸ் கஸ்டமர்ஸ் அப்ரோச் பேங்க் டு டிஸ்கவுண்ட் த கமர்ஷியல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரொவைட் மணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இட் இஸ் அ ஷார்ட் டர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். பேங்க் டிடெக்ட் த டிஸ்கவுண்ட் ஃபார் த பீரியட் மென்ஷன்ட் இன் த பில் அண்ட் ரிலீஸ் த அமௌண்ட் டு த ட்ரேடர்ஸ். இஃப் த பில் இஸ் டிஸ்ஹானர்ட் த பேங்க் கேன் ரெக்கவர் த அமௌண்ட் ஃப்ரம் த கஸ்டமர். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன்செக்யூர்ட் கிரெடிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது லோன்ஸ். ஷார்ட் டர்ம் மீடியம் லோன்ஸ் Short term and medium term loans are provided by the commercial banks against eligible collateral to the business concerns. It is a definite amount of money lent for a definite period. Okay, it is repayable in one lump sum or installment or in installment வந்து the loans வந்து repay பண்ண சொல்லுவாங்க. Interest is payable on the entire loan amount. Every bank in these days design new methods of advancing loan to find more ways of learning incomes. Generally commercial banks வந்து following loans வந்து கொடுக்குறாங்க. Housing loan அப்படிங்கிறது என்ன அப்படின்னா taking the title deeds of the house as a collateral security வச்சுட்டு based on the monthly income of the borrowing customers அவங்களோட monthly income பொறுத்து banking advance medium and long term loans வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த கஸ்டமர் வந்து அந்த லோனை ரீபே பண்ணணும். இந்த ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இஎம்ஐ. இஎம்ஐல வந்து பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், ரெண்டுமே இருக்கும். திஸ் இஸ் அ பூன் டு த middle class salaried employees who cannot afford to pay the full price of a house in a lump sum. Lump sumல கொடுக்க முடியாத மிடில் கிளாஸ் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இது வந்து இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து கன்சியூமர் லோன். Consumer durables like refrigerator, air conditioner, laptop, washing machine, television can be purchased by the customer, which a customer loans from the bank. Okay, so the product purchase is hypothecated அப்படின்னா என்னன்னா secured loan arrangement where the movable asset remains with the borrower as a security for the consumer's loan amount. The customer pays in equated monthly installment for specific period. EMI கொடுத்துருவாங்க. அடுத்து vehicle loan. Two-wheelers, cars, buses and other vehicles can be purchased by individual as well as institution obtaining vehicle loans from the bank. The vehicles are hypothecated to the bank until the entire loan amount is repaid. Vehicle registration book is deposited with the bank and on full payment of the loan amount it will be handed over to the customer. ஓகேங்களா, அந்த பேங்க் உடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் இருக்குல்ல, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் இருக்கு இல்லையா, அது வந்து பேங்க்ல வந்து கொடுத்துட்டு அந்த லோனை வந்து ரீபே பண்ணும்பொழுது அவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து எஜுகேஷனல் லோன். எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது வந்து பேங்க்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. யூஜி, பிஜி, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு லோன் may be received in installment to pay the educational fees every year. After completion of the courses, 1 year is allowed for the student to get employed. அதாவது வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணதுக்கு அப்புறம் 1 year அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ள திருப்பி கட்டணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரீபே த லோன் வித் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த என்டையர் பீரியட். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து திருப்பி இன்ட்ரெஸ்டோட ரீபே பண்ணி ஆகும். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் லோன் அமௌண்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா,
அடுத்தது ஜுவல் லோன். Customer pledge their gold jewels and obtain loan from the bank. The margin requirement is fixed by the RBI. The jewel loans for the margin, அதாவது the percentage of value per gram that can be given as credit. எவ்வளோ percentage of கிராமுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மார்ஜினை யார் டிசைட் பண்ணுவாங்க, மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்டை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா RBI தான். ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி பெய்ட் எவ்ரி மந்த். வட்டி வந்து மாசம் மாசம் கட்டணும். அதர்வைஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ். வட்டிக்கு வட்டி போடுவாங்க. ஓகேங்களா. வித்தின் 12 மாசத்துக்குள்ள the customer can redeem or else can repledge jewels not redeemed even after the remainders are sold in action by bank to recover their dues. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. 12 மாசத்துக்குள்ள கஸ்டமர்ஸ் வந்து ரீப்ளெஜ் பண்ணல அப்படின்னா ஜுவல்ஸ் நாட் ரெடீம்ட் ஈவன் ஆஃப்டர் த ரிமைண்டர்ஸ் ஆர் சோல்டு, அதாவது வந்து ஏலத்துல விட்டு ரெக்கவர் பண்ணுவாங்க டியூஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், மூணாவது ஃபங்க்ஷன். Apart from the currency money issued by RBI, credit money in circulation created by the commercial bank influence economic activities of a country to large extent. அதாவது வந்து கரன்சி மணி RBI கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த சர்க்குலேஷன்ல விடப்படுற கிரெடிட் மணி, அதாவது லோன் கொடுத்து வர மணி, கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்குற மணியும் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து லார்ஜ் எக்ஸ்டென்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ கிரெடிட் மணி ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் இஸ் ஃபார் கிரேட்டர் இன் வால்யூம் தேன் த கரன்சி மணி. ஓகேங்களா. கரன்சி மணிக்கு காட்டிலும் கிரெடிட் மணி வந்து கிரேட்டரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வால்யூம், பர்பஸ் அண்ட் செக்டார் டு விச் திஸ் கிரெடிட் இஸ் டு பி சேனலைஸ்ட் ஆல் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் RBI. எவ்வளோ வேல்யூம், எவ்வளோ என்ன பர்பஸ், என்ன செக்டார் அப்படிங்கிறது வந்து அந்த கிரெடிட் மணியை வந்து சேனலைஸ் பண்றது யாரு அப்படின்னா இது எல்லாத்தையும் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் தான். ஓகேங்களா. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் RBI உடைய கைடன்ஸ். ஓகேங்களா. ஸோ RBI உடைய கைடன்ஸ் புரிஞ்சுச்சா. அடுத்து வந்து அக்கார்டிங் டு 2011 டேட்டா credit created by all Indian commercial bank was 75.1% of GDP. So credit வந்து all Indian commercial banks வந்து 75.1% of GDP வந்து credit வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. It was 233.3% in US and 145.5% in China and 340.9% in Japan. அடுத்தது செகண்டரி ஃபங்க்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் பிரைமரி ஃபங்க்ஷன், கமர்ஷியல் பேங்க் வந்து வேரியஸ் அதர் சர்வீசஸ் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இந்த சர்வீஸ் வந்து ப்ராடா என்ன கிளாஸிஃபை பண்றாங்கன்னா ஏஜென்சி சர்வீஸ் அண்ட் ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீஸ் அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா பேங்க் ஆக்ட் as ஏஜென்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் சர்டன் சர்வீசஸ். பேங்க் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏஜென்ட்டா ஆக்ட் ஆவாங்க, சர்டன் சர்வீசஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. which are as follows. Transfer of funds. Bank issue demand draft TD கொடுப்பாங்க, பேங்கர்ஸ் செக் கொடுப்பாங்க, டிராவலர்ஸ் செக் கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா. அண்ட் ஹெல்ப் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ்ல வந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கஸ்டமர் நீட் நாட் டு கேரி கேஷ் எடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. தே கேன் ஜஸ்ட் ஃபார்வர்ட் த டிராஃப்ட் issued by the bank to the receiving institutions. Small commission is collected by the bank for this service. ஓகேங்களா. That's all. Periodic payment of premiums and rent, etc. After instruction from the customers, bank undertake monthly repayment of insurance premium, rent, telephone bill from the account of the customers. ஓகேங்களா. ஸோ பார்க்கும் பொழுது பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம்ஸ் அண்ட் ரெண்ட்னு சொல்றாங்கல்ல. ஆஃப்டர் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி பேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ரெண்ட், டெலிஃபோன் பில்லு இது எல்லாமே வந்து அக்கௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க. பேங்க் அண்டர்டேக் த மந்த்லி பேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், ரெண்ட், ப்ரீமியம் இதெல்லாம். Nowadays these payments are made through the electronic clearing system facility offered by the bank. எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் வழியாக வந்து பே பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம்ஸ் அண்ட் rent, etc. Collection and payment of checks. On behalf of the customers, bank collect the checks deposited into the account of the customers from other bank and deposit cash in the customer's account. Similarly, checks issued by a customer is honored and the amount paid as directed by the customer. On behalf of the customer, bank பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்கை வந்து collect the check deposited into the accounts of the customers from other bank and deposit cash in the customer's account. செக்கை வந்து கலெக்ட் பண்ணிட்டு கேஷை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. Similarly, checks issued by the customer is honored and the amount paid is directed by the customer. Definition of check. According to Negotiation Instrument Act 1881 படி செக் அப்படிங்கிறது வந்து is a bill of exchange drawn on a specified bankers payable on demand. ஓகேங்களா. Crossing of checks அப்படின்னா என்னன்னா drawing two parallel traverse line on the left top of the check. It implies that money will not be paid over the counter but through a bank account only அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா.
ஸோ drawing two parallel traverse line on the left top of the check அப்படின்னா என்ன அப்படின்னா money will not be paid over the counter but through the bank account only. கவுண்டர் வழியாக பே பண்ண மாட்டாங்க, பட் பேங்க் அக்கௌண்ட் வழியாக தான் பே பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆக்டிங் as executors, trustees and attorneys. பேங்க் ஆக்ட் as a executor. ஓகேங்களா. ஸோ பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னம்னா there is more to learn. So let us continue this video in the next live. So thanks for watching. Have a nice day.